நேர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருப்பதை நான் முக்கியமாக உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். இதில் 2 செய்தி நாம் இப்போ பேச வேண்டும். கதவுகள் அடைக்கப்பட்ட நிலையில் வாகனம் புறப்பட்டது அப்படின்ட்டு நான் இன்னைக்கு சொல்லியிருந்தேன். திமுக வாகனம் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் அதிமுக 2 பேருந்துகளிலும் ஏறக்கூடியவர்கள் ஏறி இருக்கிறார்கள், புதிதாகவும் ஏறி இருக்கிறார்கள். நம்ம அதை புரிகிறவங்களுக்கு தெரியும். திமுகவுடைய வாகனத்தில் யாரெல்லாம் ஏறி இருக்கா? விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, இடதுசாரிகள், அதே போன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, அதே போன்று கொங்கு நாடு, இப்படி பல அமைப்புகள், அப்புறமா நம்முடைய வேல்முருகன், எல்லாருமே ஏறி அந்த வண்டி பயணம் சென்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இடம் இருக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணலாம், வேற யாராவது வந்து ஏறுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. திமுக பேருந்து இதில் 3 பேர் நாங்கள் ஏறுவதற்கு வருகிறோம் என்று திமுகவுக்கு ஒரு சமீட்சை. அதில் மிக முக்கியமாக 2 பேர் தான் அதில் முக்கியம். 3 பேர் என்று சொல்வதை விட, ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், நிறுவன தலைவர் ஐயா அவர்கள், நான் வர்றேன், என் பையன் வந்து எனக்கு பெரிய துரோகம் செய்து விட்டார், அதனால் அவன் போகக்கூடிய வண்டியில் நான் போக மாட்டேன், நீங்கள் என்ன சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு பாமக சொன்னதையும் நான் சொன்னேன். இப்போ தமிழக வரலாற்றில் ஒரு குழப்பம் நிறைந்த கட்சி தேமுதிக. இது இப்போ மட்டும் இல்லைங்க, எப்போதுமே கடைசி வரைக்கும் அவர்கள் வளமாக நலமாக, தேமுதிக இல்லை என்றால் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை என்கிற நிலை இருந்துச்சு. 2006களிலிருந்து 10-11 வரைக்கும் அதை அவங்க மிக மோசமான ஒரு நிலையிலே பயன்படுத்தி, நம்முடைய மரியாதைக்குரிய விஜயகாந்த் ஐயா அவர்கள் இருக்கின்ற போதே அந்த கட்சி சரிவை நோக்கி விட்டது. அதற்கு காரணம் விஜயகாந்த் அவர்களுடைய உடல் நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. இதில் அவங்க பெரிய சரிவு என்னவென்றால், அரசியலில் அதாவது நெளிவு சுழிவு தெரிந்தால்தான் அது அரசியல். நல்லா கவனிங்க, அரசியலில் நிரந்தர எதிரியும் நிரந்தர பகைவனும் இல்லை. அதை பற்றி தெரியாமல் கேப்டன் ஐயா அவர்கள் அப்படி பேசினாலும் அம்மா வந்து கொஞ்சம் விகரஸாக பேட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்து என்ன பெற்றிருக்கார்கள்னா, உச்சபட்சமாக தேமுதிக பெற்ற வாக்குகள் கிட்டத்தட்ட 10.29% அவர்களின் உச்சநிலை அரசியல் தமிழ்நாட்டில் முடிவுக்கு வந்தது. அதற்கு முன்பு 8.5%, 8.25%, ஆரம்பித்த உடனே 6.5%. ஒரு பெரிய பிளேயராக வந்தாங்க. துரதிர்ஷ்டம், அவர்கள் மரணித்து விட்டார். 2016 பழம் நழுவி பாலில் விழுகிறது அப்படின்ட்டு மூத்த அரசியல் தலைவர், எழுத்தாளர் திரு கருணாநிதி அவர்கள் பழம் நழுகி பாலில் விழுகின்றது என்றார். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார்கள். கடைசியில் மறுமலர்ச்சி திமுகவினுடைய பெரியவர் வைகோ அவர்களுடைய சொல்லை கேட்டு இவர்களும், ஜி.கே. வாசன், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி என ஒரு கூட்டணியை ஆரம்பித்து, அவற்றில் 6 விழுக்காடாக தேமுதிக சரிந்து, அதற்கு பின்பு 1.5% சரிந்து, கழுதை தேய்ந்து கட்டெரும்பாக இப்பொழுது அவர்களுடைய வாக்கு சதவீதம் 0.43 விழுக்காடு. 1% விடையும் 0.5% விடவும் கீழே போயிட்டாங்க. எவ்வளோ? 0.4. இப்போ கடைசியில் அவங்க ஒரு மாநாட்டை கடலூரில் போட்டு நான் அறிவிப்பேன் அப்படின்ட்டு நம்முடைய தேமுதிகவினுடைய அம்மா, அன்னியார் என்று சொல்லாதீங்க, என்ன இனி அம்மா என்று சொல்லுங்கள், அல்லது அன்னை என்று சொல்லுங்கள் என்ற அளவுக்கு அவர் சொன்னார். நான் உங்களுடைய அண்ணி அல்ல, நான் உங்களுடைய அன்னை. அண்ணி அல்ல, அன்னை என்று சொல்கிறார். பரவாயில்ல. அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் எல்லா பந்தையும் ஆடு அடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். அதுக்கு காரணம் அவருடைய இளம் வயது, அனுபவ குறைவாக இருக்கும். ஒருமையிலே பேசுகிறார். அப்படியெல்லாம் பேசக்கூடாது, என்னடா செய்கிறீங்க அப்படி இப்படின்ட்டுலாம். அது அரசியல் தலைவருக்கான ஒரு இலக்கணம் அல்ல. ஒரு அரசியல் தலைவன் எப்படி இருக்கணுங்கிறத டிடிவி தினகரனை பார்த்து படிக்கணும். இது ஒரு விஷயம். அவர் வந்து கடைசியில் விருதுநகர் நாடாளுமன்ற தேர்தலில் 5000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்ததை எங்களை ஏமாத்திட்டாங்க மாணிக் தாகூர் அப்படின்னு சொன்னார். ரொம்ப கலை. தமிழ்நாட்டில் 2 பக்கமும் ஒரே நேரம் பேசினது இவங்க தான். கடந்த முறை அப்படித்தான் பேசி நம்ம பார்த்தோம். பாஜகவில் போர்டை வச்சுட்டு விஜயகாந்த் போர்டை இறக்கி, அதுக்கப்புறம்
எனக்கு ஏதாவது சீட்டு கொடுங்கன்னு சுதீஷ் போய் திமுகவினர் வீட்டை கதவை தட்டி, திமுகவினருக்கு லேசாக கிடைச்சா போதும் அதை வெளியே வந்து கேவலப்படுத்தி, என் வீட்டில் வந்து கதவை தட்டினா சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டேங்கிற அளவுக்கு போய் தற்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு 20 தொகுதி ஒரு நாடாளுமன்ற ராஜ்யசபா சீட் 20 அல்லது 18 நாடாளுமன்ற அதாவது நாடாளுமன்றம் இல்லை ராஜ்யசபா சீட்டு கையில் காசு அப்படின்ட்டாங்க. அதில் அறிவிப்பு வராது. 10 கோடி கேட்டாங்க, 8 கோடி கேட்டாங்கங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் செலவுக்கு ஒரு 5-10 சி கொடுத்தா ஒரு 18 தொகுதிக்கு 100 சிக்கு மேலே வரும் அப்படின்னாங்க. இதில் கொடுக்கறதுக்கு திமுக குரூப் எங்கேருந்து பணம் கொடுப்பாங்க? எடப்பாடிகிட்ட முதல்ல போனாங்க. எடப்பாடி முதல்ல 9 சீட்டு ஆஃபர் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் அவர் திமுகவுக்கு வந்திருக்காங்க. திமுக தெளிவாக சொல்லிட்டு 4 இல்லது 5. எடப்பாடிகிட்ட 9 சீட்டும் ராஜ்யசபாவும் கேட்டவுடனே ஆரம்பத்தில் இருந்த எடப்பாடி திமுக பேரத்தை குறைச்ச உடனே எடப்பாடி நான் ஒரு 5 இல்லது 6 சீட்டு தான் தருவேன், ஆனால் இது கிடையாதுன்ட்டார். எது? ராஜ்யசபா. ஆனால் கொஞ்சம் ரூபா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன், அதை பற்றி தெரியல. செலவுக்கு பணம் அந்த கட்சிக்கு இல்லைங்கிறதுனால தனது துணை கட்சிகளை, ஏன்னா வளமான கூட்டணி, பாஜக ஒரு சின்ன சமீட்சை கொடுத்தனால் எத்தனையோ சீக்கள் மலை போல வந்து குஜராத்தி பனியாக்களிடத்தில் வந்து தமிழ்நாட்டில் குவிஞ்சிரும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரு 100 ரூபா கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னா கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால் பணத்தை பற்றி திமுகவை விட வளம் குளிக்கும் அணிதான் என்டிஏ கூட்டணி. அது அவங்க நாங்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவங்கன்னா இப்போ இவங்களுக்கு வேறு எங்கேருந்து பணம் வருது? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. திமுக ஊழல் கட்சி தான், இல்லைன்னு சொல்லலை. அப்போ இவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது? நாங்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவன்னு மோடி பேசினா அதெல்லாம் இல்லை. கருப்பட்டி பானைக்குள் கையை விட்டவன் நக்காமல் புறக்கையை நக்காமல் எவனும் இருந்ததில்லை. அரசியல்வாதியை பொறுத்தவரை ஊழலுக்கு அப்பாற்பட்டவன் என்பதே பொய் 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 தான். ரைட், அதை விட்டுரும். இப்போ கடைசியாக சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப மனசு உருகி கேட்டாங்க. நேற்று பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ திமுகவில் அவர்களுக்கு எவ்வளோ இடம் கிடச்சிருக்கு தெரியுமா? 6 சட்டமன்ற தொகுதிகளும், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கன்ஃபார்ம் ஆயிட்டு, அறிவிப்பு மட்டும்தான் வரல. 6 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபாவும். அதே போன்று தெலுங்கு பேசும் நாயுடுக்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தால் விருதுநகர் மாவட்டத்தில் வலிமையான ஒரு தொகுதியை கேட்டதையும் திமுக விஜய் பிரபாகரன் போட்டியிடுவதற்கு விருதுநகரில் ஒரு தொகுதியை ஒதுக்கிட்டாங்க. இப்போ விருதுநகரில் விஜய் பிரபாகரன் போட்டியிட்டு வெற்றி பெறுவார். அப்படி ஒருவேளை வெற்றி பெறவில்லை என்றால் அவர் ராஜ்யசபாவுக்கு போவார் என்பது முடிவு எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 99.9% முடிஞ்சுது. இப்போ வாகனத்தில் தேமுதிக ஏற போகிறாங்க. மற்றவங்கெல்லாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கு. அவங்க லக்கேஜஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அநேகமாக நாளைக்கு ஏறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஒன்று. அப்போ அவங்க திட்டம் என்னென்றால் ராஜ்யசபாவுக்கு சுதீஷ் அல்லனா அன்னை பிரேமலதாவே போகலாம். ஆனால் இங்கே கண்டெஸ்ட் பண்ணி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அப்பாவின் பேரை காப்பாற்றுவதற்கு தம்பி விஜய் பிரபாகர், விருதுநகர் நாயுடுக்கள் தெலுங்கு பேசும் மக்கள் அதிகம் இருக்கிற ஒரு சட்டமன்றத்தில் திமுகவின் சார்பில், காங்கிரஸின் சார்பில், விடுதலை சிறுத்தைகளின் வலிமையான கூட்டணியில் நின்றால் அவர் வெற்றி உறுதி என்பதை நாம் சொல்ல வேண்டியதில்லை. அது நடந்த ஒன்று தான், முடிஞ்சு போச்சு. இப்போ அப்போ யாரெல்லாம் ரொம்ப வலிமையாகுது? ஏன் தேமுதிகவை, உங்களுக்கு ஒரு கேள்வியிலும் தேமுதிகவை எதுக்கு கூட்டணும்? 0.43 இல்லை சார். இப்போ 33% நான் பல இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கு சென்ட்ரல் ஏஜென்சிஸும் அதை தான் சொல்கிறாங்க. 33% அதிமுகவுக்கு வரும். ஏன்னா அமமுக, அதே போன்று பாமக, டாக்டர் அன்புமணி ராமதாஸ், பாரதிய ஜனதா, அதிமுக, இந்த கூட்டணி எல்லாமே சின்ன சின்ன 1/4%, 1/2% இதெல்லாம் இருக்குது. அதனால் தேமுதிகவுடைய சில இடங்களில் வலிமையாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் ரிஸ்வந்தியம், விழுப்புரம், அது மாதிரி திண்டிவனம், இந்த மாதிரி பல பகுதிகளில், கடலூர், இங்கெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு, கோவையிலையும் நல்லா இருக்குது, விருதுநகர் மாவட்டங்கள்லேயும் அவங்க சார்ந்த சமூகம் வலிமையாக இருக்கிறதுனால திமுக அதை மிஸ் பண்ணாமல் அவங்கள அரவணைத்து வண்டியில் ஏற்றிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். இப்போ பாமக பெரியவர் பாவம் வயசான காலத்தில் என்னை ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு 3 தொகுதி கொடுக்க திமுக கருணையோடு முன் வந்தாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இங்கே விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன்
நான் சனாதனத்தையும் சாதியவாதத்தையும் ஒரு கண்ணாகத்தான் பார்க்கிறேன். ஒரு கண்ணில் வெண்ணெய் மறு கண்ணில் சுண்ணாம்பு என்பது எனக்கு இல்லை. பாஜகவை எப்படி பார்க்கிறானோ அப்படித்தான் எமது தலித் சகோதரர்களுக்கு, தலித் மக்களுக்கு எதிராக அடக்குமுறைகள் மட்டுமல்ல, ஏனைய சாதிகளை எல்லாம் அரவணைத்து தலித் விரோத நடவடிக்கை போட்ட பாமகவும் அதன் தலைவரையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பால் இன் த கோர்ட் ஆஃப் டிஎம்கே கையில் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாராம். இப்போ திமுக பக்கத்தில் என்ன மாதிரி பேசுகிறாங்கங்கிறது தெரியல. ஏவா வேலு இந்த பேரத்தில் ஈடுபட்டிருக்கார். இது முடிஞ்சு. இன்னொரு செய்தி என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் திமுகவை பந்தாடி கொண்டிருந்தார்கள். மாணிக் தாக்கூர் வரம்பு மீறி பேசினார். ஏற்கனவே வந்துட்டு போன பிரவீன் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் ஜோதிமணி, செல்வ பெருந்தகை எல்லாருமே என்ன செஞ்சாங்க? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. திமுக என்ன சொன்னாங்க? உங்களுக்கு 23க்கு மீது எப்போதும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா போன தடவை விட இந்த முறை புதுசாக ஒரு ஜாயின்ட் பார்ட்னர் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்கணும். யார்? தேமுதிகவை. அதனால் பாமகவும் இருக்குது. அதனால் உங்களுக்கு 23 அல்லது 20க்கு மேல் என்றும் இல்லை. டெல்லிக்கு பஞ்சாயத்துக்கு அனுப்புனாங்க. 1 மணி நேரம் பேசினாங்க. அம்மையார் கனிமொழி அவர்களும் ஐயா ராகுல் அவர்களும், அதே மாதிரி மல்லிகார்ஜுன கார்கே, அதே போன்று நம்முடைய கேரளாவினை சேர்ந்தவரும் உட்கார்ந்து, வேணுகோபால் ஐயாவும் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. முடிவில் ராகுல் ஒரு ஸ்ட்ரிக்டான வேண்டுகோள், தமிழ்நாட்டு தலைவர்கள் பொதுவெளியில் காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டணி பற்றி பேசக்கூடாது, நாங்கள் முடிவு பண்ணிக்குவோம். ஏன்னா எங்கள் பாடே ரொம்ப சிக்கலாக இருக்குது. வடநாட்டில் பிஜேபி வளம் குளிக்கும் அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. எதிர்முனையில் எங்களால் முடியல. இப்போ தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி இதன் மூலம் உருதெரியாமல் போய்விட்டால் இருப்பதையும் இழந்து விடக்கூடாதுன்னு 23 தொகுதி திமுக சொல்லிட்டாங்க. ராகுல்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது, நாம் பேட்டு ஒழுங்காக பண்ணணும், அதனால் இதை வைத்து ஒரு 5 தொகுதி 4 தொகுதி வைத்து நாம் நட்பு இழக்கணுமா என்ற கேள்வி ராகுலையும் வேணுகோபாலையும் மல்லிகார்ஜுன கர்கேயையும் நல்லா உணர செஞ்சுருக்கிறது. இவங்க ஃபுல்லாகவே சத்தியமூர்த்தி பவன்லேருந்து சீட்டுக்கு மட்டும்தான் அடிச்சுக்குவாங்களே தவிர கீழே நின்று களத்தில் வேலை செய்ய மாட்டார்கள் என்ற உண்மையும் வருத்தப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன சொன்னாங்கன்னு நம்மள்கிட்ட ஆதாரங்கள் இல்லை. உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. களத்தில் நிலவரம், களத்தில் வேலை செய்யணும், அப்பந்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ராகுல் ஒப்புக்கொண்டு நாங்கள் பேசி முடிச்சுக்கிறோம். வேணுகோபால் நல்ல தொடர்பில் ஸ்டாலினோடு அல்லது டிஎம்கே குரூப் டிஆர் பாலுவோடு எல்லாரோடையும் இருக்கிறார். அதனால் அந்த கூட்டணியிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. மிக மிக வலுவான கூட்டணியை திமுக அமைத்திருக்கிறது. இப்போ பெரியவர் பாமகவினுடைய தலைவருடைய நிலைமை என்ன? அது ஒரு பெரிய சிக்கலில் இருக்குது. ஐயா அவர்கள் விஜயோட போய் சேரலாம் முடியாது. அவர் ஒரு பெரியவர். அவர் என்ன செய்ய போகிறார்? ஒருவேளை தனித்து நின்று வாக்குகளை பிரிக்கலாம், என்னுடைய பலத்தை காட்ட. ஒன்றுமே ஏறவில்லை என்றால் பையனோடு போய் சேர மாட்டார். தனித்து நின்று அவர் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இதில் முக்கியமான பிளேயர் திரு ஓபிஎஸ். நேற்று பேசும்போது பரிதாபமான நிலையில் 3 முறை தமிழ்நாட்டின் முதல்வரை என்ன சேர்க்க சொல்லுங்கிறாரு. ஆனால் எடப்பாடியை பொறுத்தவரை அமமுகவை வேற கட்சி, அதை சேர்த்தோம், உங்களை சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். இப்போ ஓபிஎஸ் ஐயா அவர்கள் ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கார். அவங்க கூட போய் சேர்ந்தா பிஜேபியில் இணையணும், இல்லைன்னு சொன்னோன்னா அவருடைய நிலை என்னென்னா, இல்லைன்னா அமமுகவில் சேர்ந்து கூட ஒரு தொகுதி கொடுப்பாங்க. ஆனால் அதிமுகவில் இல்லைன்னு எடப்பாடி சொல்கிறாரு. எடப்பாடி எடுத்த முடிவுகள் மிக மோசமான முடிவு என்பதை தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அவங்க உணர்ந்துக்கிடுவாங்க. அதில் டவுட் இல்லை, அதை குறித்து வச்சுக்கிடுங்க. தேர்தல் முடிவுக்கு அப்புறம் உணர்ந்துக்கிடுவாங்க. இதே ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துவதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னு கேட்டால், நீங்கள் விரும்பினீங்களோ விரும்பாதவர்களோ ஒரு சமூக பிரதிநிதி தான் அவர். அவருக்கு சாதிய நோக்கம் இல்லாமல் இருக்கலாம். தம்முடைய சமூகத்தை சேர்ந்து 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருவரை டீக்ரேட் பண்ணிட்டு சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்த இவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்பதில் அவர்களில் சிலர் நினைப்புண்டு. சிலர் வாக்களிக்கலாம். அமமுகவுக்கு வாக்கே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. அவர்கள் பலகீனப்பட்டு போய் தான் இருக்கிறார்கள். எல்லாரையும் அழுத்தம் கொடுத்து வெற்றி பெறலாம் என அமித்ஷா இந்த முறை அந்த ஃபார்மேட் ஒர்க் அவுட் ஆகாது. ஆக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகிவிட்டது, தேமுதிக கூட்டணி உறுதியாகிவிட்டது. ஓபிஎஸ் தனியாக போட்டியிடலாம். அவர் என்டிஏயில் சேர்ந்தால்
பலாப்பழத்தை போன்று இங்கே ஒரு அன்னாசி பழத்தை கொடுத்து நிறுத்தி வைத்து விடுவார்கள். இது அவருக்கு இழிவு. இதுதான் தற்போதைய கூட்டணியின் நிலைமையாக இருக்கிறது. அடுத்த ஆதாரமான அப்டேட்ஸ்களோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.